கொள்கை ரீதியாக அவர்களுடன் கடுமையாக கருத்து முரண்படும் இஸ்லாமிய உறவுகளும் உண்டு. ஹொமேனி தலைமையிலான இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்று 1979 ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாறிய பிறகு பிற முஸ்லிம்களை நோக்கிய ஈரானுடைய அணுகுமுறையில ஒரு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணும். அன்றிலிருந்து இன்று வரை இஸ்லாமிய உலக சகோதரத்துவத்தையும் ஷியா சுன்னி ஒற்றுமையையும் அது தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஷியாவும் இல்லை, சுன்னியும் இல்லை, இஸ்லாம் மட்டும்தான், இஸ்லாம் மட்டும்தான், நாம் இஸ்லாமிய அடையாளத்தில் ஒன்றிணைவோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹொமேனியினுடைய முழக்கமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, ஹொமேனி எழுதிய இஸ்லாமிய அரசு அப்படிங்கிற நூல் முஸ்லிம்களால் ஒரு இஸ்லாமிய அரசியல் கையேடாகவே பார்க்கப்பட்டது. ஹொமேனியினுடைய இந்த இஸ்லாமிய முழக்கம் பாத்தீங்கன்னா வாரிசு அடிப்படையிலான அரபு சர்வாதிகார மன்னராட்சிக்கு எதிரானது, அந்த சர்வாதிகார ஆட்சியாளர்களுக்கு எதிரானது, ஜியோனிஸ்டுகளின் இருப்புக்கு எதிரானது, அமெரிக்க நலன்களுக்கு எதிரானது. சோ அப்போ இந்த ஒரு அஸ்திவாரத்தின் மீதுதான் அன்றைய காலகட்டத்தில் கொமேனி தலைமையிலான ஈரானிய புரட்சி குழுவுக்கும் எகிப்தின் இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்துக்கும் மத்தியிலான உறவு பிணைப்பு மிக வலுவாக ஏற்பட்டிருந்தது. ஏன்னா இருவருடைய மேல்மட்ட இலக்கும் ஒரே இலக்காகவே இருந்தது. சோ இந்த பின்புலத்துல தான் ஈரானுடைய இன்றைய மேல்மட்ட, அதாவது சுப்ரீம் லீடராக இருக்கும் சையத் அலி ஹாமினே இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்தின் ஆகச்சிறந்த அறிவுஜீவியும் சிந்தனையாளருமான சையத் குத்துபுனுடைய முக்கிய நூல்கள் சிலவற்றை பார்சி மொழியில் மொழிபெயர்த்ததை புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்படி ஈரான் முஸ்லிம்களுக்கும் ஈரான் இஸ்லாமிய புரட்சி குழுவுக்கும் இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்திற்கும் மத்தியில் நீடித்திருந்த இந்த நெடுநாள் உறவுமுறையின் விளைவாக 1987 இஹ்வானுல் முஸ்லிமூன் குழுவினரின் முயற்சியால் ஈரான் அரச உதவியோடு ஹமாஸ் இயக்கம் தொடங்கப்படுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை ஹமாஸின் பிரதான ஸ்பான்சராக, புரவலராக, பொருளாதார ராணுவ கூட்டாளியாக ஈரானே இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, மஸ்ஜித் அல் அக்ஸாவை மீட்டெடுக்கும் முயற்சியாக தனது வருடாந்திர அரச பட்ஜெட்டில் ஒரு பெரும் தொகை ஒதுக்கும் ஒரே முஸ்லிம் நாடு ஈரான் மட்டும்தான். மட்டுமில்லாமல் ரமதான் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையை மஸ்ஜிதுல் அக்ஸாவின் நினைவாக அல் குத்ஸ் தினமாக, சர்வதேச குத்ஸ் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று அறிவித்த முதல் ஒரே முஸ்லிம் தலைவர் ஹொமேனி ஆவார். இதற்கெல்லாம் மேல் அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலும் ஏகாதிபத்திய ஜியோனிச எதிர்ப்பில் சமரசமின்றி இன்று வரை களத்தில் நிற்கும் ஒரே வளர்ச்சி அடைந்த முஸ்லிம் நாடு ஈரான் மட்டும்தான். அமெரிக்காவின் முகத்துக்கு நேராக கை நீட்டி ஷைத்தானுல் அக்பர், நீ மிகப்பெரிய ஷைத்தான் என்று சொன்ன முஸ்லிம் நாட்டின் ஒரே தலைவர் ஹொமேனி மட்டும்தான். சில தனிநபர்கள் இதற்கு முன்னால் சொல்லியிருக்கலாம், ஒரு நாட்டின் தலைவர் இப்படி சொல்கிறார் என்றால் அந்த நாடையும் அந்த தலைவரையும் அமெரிக்கா என்றைக்கோ நிர்மூலமாக்கி சிதைத்து சின்னாபின்னமாக்கி இருக்கும். அப்படி சொல்லிவிட்டு ஸ்திரத்தன்மையோடு, இன்று வரை ஸ்திரத்தன்மையோடும் பாதுகாப்போடும் ராணுவ வலிமையோடும் இயங்கும் ஒரே முஸ்லிம் நாடு ஈரான் மட்டும்தான். ஆக பல்வேறு இழப்புகளுக்கும் தியாகங்களுக்கும் மத்தியிலும் ஈரான் வீரத்தை மட்டும் இன்று வரை இழக்கவில்லை. ஆனா இந்த ஷியா சுன்னி ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக இஸ்லாமிய உலகில் குழப்பத்தையும் பிரிவையும் ஏற்படுத்துவதற்கென்றே எதிரிகள் முஸ்லிம்களை ஸ்பான்சர் செய்றாங்க. அவர்கள் சுன்னி தரப்பிலும் இருக்கிறார்கள், ஷியா தரப்பிலும் இருக்கிறார்கள். ஒருபுறம் எதிரிகளால் ஸ்பான்சர் செய்யப்படும் இந்த வஹாபி மதுஹலி கும்பலால் இந்த ஷியா சுன்னி ஒற்றுமை முழக்கம் சிதைக்கப்பட்டு வெறுப்பு விதைக்கப்படுகிறது என்றால், மறுபுறம் அதே எதிரிகளால் ஸ்பான்சர் செய்யப்படும் சில குறுங்குழுவாத, கடும்போக்குவாத ஷியா தனிநபர்களாலும் குழுக்களாலும் கூட இந்த ஷியா சுன்னி ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டு வெறுப்பு விதைக்கப்படுகிறது. அத்தகைய ஷியா கடும்போக்குவாத வெறியர்கள் பற்றி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹாமினே எவ்வளவோ முறை பேசியிருக்கிறார். ஒரு முறை அவர் பேசும்போது இப்படி சொல்கிறார், ஷியா கொள்கையின் பெயரால் மூமின்களின் தாயான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவமரியாதைப்படுத்துவதற்கும் திட்டுவதற்கும் சில சோகால்டு ஷியா போதகர்களை எதிரிகள் ஸ்பான்சர் செய்கிறார்கள். இது ஷியா போதனைகளின் அடிப்படையிலானதா? நிச்சயம் இல்லை. இப்படிதான் எக்ஸாக்ட்டா ஹாமினே அவர்கள் சொல்கிறார்கள். 2015 இத பத்தி ஒரு ட்வீட் கூட அவர் போட்டிருந்தார். அதை ஸ்கிரீன்ல ஷேர் செய்றேன் பாருங்க. இதை அரண் செய்யும் விதத்தில் ஈரானுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் ஹொமேனியும் சரி, இந்நாள் தலைவர் ஹாமினேயும் சரி, அன்னை ஆயிஷா அவர்களையும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களையும் திட்டுவதும் சபிப்பதும் ஹராமாகும் என்று ஃபத்வா கூட வழங்கி இருக்கின்றனர். இதை மேலும் அரண் செய்யும் விதமாக ஈரான்ல வருடா வருடம் ஹாமினே தலைமையில் ஷியா சுன்னி ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ஷியா சுன்னி யூனிட்டி கான்ஃபரன்சஸ், ஒற்றுமை மாநாடுகள் ஈரானில் வருடா வருடம் நடத்தப்படுகின்றன. ஆக 1979க்கு பிந்தைய காலகட்டங்களில் ஷியா சுன்னி ஒற்றுமைக்காக ஈரான் தலைமைத்துவம் கடுமையாக உழைத்துள்ளது. இவ்வளவுக்கும் பிறகும் இஜ்திஹாதின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டிய கருத்து வேறுபாடுடைய மார்க்க விவகாரங்களில் அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். வணக்க வழிபாடுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முரண்பாடுகள், சரிங்களா, கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அது மறுமை நாள் வரை இருக்கத்தான் செய்யும். அத்தகைய தீர்க்க முடியாத கருத்து வேறுபாடுகளை மறுமை நாள் வரை தீர்க்கவே முடியாது. இது ஒரு அன்எண்டிங் டிபேட்டாக போய்கிட்டே தான் இருக்கும். சோ அது இறைவனுக்கும் அவர்களுக்குமான பிரச்சனை. ஆனா பெருமானாரின் கொள்கைகளை பற்றி பிடிக்கும் வழித்தோன்றல்கள் என்ற ரீதியில் ஷியாக்களும் முஸ்லிம்கள் தான் என்பதை சுன்னி முஸ்லிம்கள் உணர வேண்டும். கருத்து வேறுபாடுகள் கொண்ட சின்ன சின்ன விவகாரங்களிலேயே நாம் முட்டி மோதிக்கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கும் மேல் அனைத்து முஸ்லிம்களும் ஒரே குடையின் கீழ் கைகோர்த்து ஒன்றிணையக்கூடிய பொதுவான பல விஷயங்களும் விவகாரங்களும் இருக்கின்றன. அவற்றில் ஏன் ஷியா சுன்னி முஸ்லிம்கள் கைகோர்த்து ஒன்றிணையக்கூடாது என்பதுதான் அப்பொழுது இமாம் ஹசனுல் பன்னா அவர்களுடைய கேள்வியாக இருந்தது. இன்று இமாம் ஹாமினே அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஷியாக்கள் அப்படின்னு அவர்களை பிரித்து பார்ப்பது நாம் தான். ஆனால் இஸ்லாத்தின் பொது எதிரிகளுக்கு அனைவருமே முஸ்லிம்கள் தான். குண்டுகள் விழும்
விழும் பொழுது அவர்கள் வந்து நீ ஷியாவா சுன்னியான்னு கேட்க மாட்டாங்க சரிங்களா. அன்னைக்கு வந்து மாபெரும் சக்தியாக விளங்கிய ஈராக்கை வந்து முடக்கி ஒரு மூலையில் போட்டு விட்டாயிற்று. அதற்கு பிறகு இன்னொரு தலைவலியாக இருந்த ஆப்கானிஸ்தானுடைய ஸ்திரத்தன்மையையும் குலைச்சிட்டானுங்க. அதற்கு பிறகு சிரியாக்கு வந்தானுங்க. சிரியால வந்து இப்பொழுது தன்னுடைய கைப்பாவை ஆட்சியாளரை வந்து டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல வந்து உட்கார வச்சுட்டானுங்க சரிங்களா. இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து ஒரே ஒரு நாடு தான், அது ஈரான் மட்டும்தான். சோ அப்போ ஈரானையும் வந்து ஒழிச்சு கட்டிட்டா இஸ்ரேலுக்கு எதிரியே இல்லை என்னும் நிலை உருவாகிவிடும். சோ அதனால தான் 2000 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஈரானை வந்து அடிக்கடி வம்புக்கு இழுக்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த விவரம் எல்லாம் தெரியுதோ தெரியலையோ, ஆனா சுத்தி இருக்கக்கூடிய அரபு தேசங்கள் பாத்தீங்கன்னா இன்னமும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கால்களை நக்கி கொண்டுதான் கிடக்கின்றன. இந்த புலி வருதுன்னு சொல்லி பயங்காட்டுறது மாதிரி ஈரான் வளர்ந்து விட்டால் உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லியே இந்த அரபு தேசங்களுடைய செல்வங்களை எல்லாம் சுரண்டி கொண்டே இருக்கின்றன அமெரிக்காவும் இஸ்ரேலும். இந்த பயங்காட்டக்கூடிய அரசியலை வைத்துத்தான் அப்பாவி பலஸ்தீன மக்களை பந்தாடி வருகிறது இஸ்ரேல். பச்சிளம் குழந்தைகள் காசாவில் துடிதுடித்து, அதாவது குண்டுகளினாலும் பசி பட்டினி பஞ்சத்தாலும் துடிதுடித்து ஒருபுறம் செத்துக் கொண்டிருக்கையில இன்னொரு புறம் கொண்டாட்டங்களிலும் கேளிக்கைகளிலும் மூழ்கி கிடக்கின்றன ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும். சோ அப்போ யாருமே வந்து முஸ்லிம் ஒடுக்கப்படும் முஸ்லிம்களுக்கு, பாதிக்கப்படும் முஸ்லிம்களுக்கு, கொல்லப்படும் முஸ்லிம்களுக்கு உதவவில்லை, அவர்களுக்கு துணை நிற்கவில்லை அப்படிங்கிறத தாண்டி அவர்களை அப்படி இனப்படுகொலை செய்யும் எதிரிகளுக்கே ஏதோ பல வகைகளில், ஒரு வகையில் அல்லது பல வகைகளில் உதவி கொண்டிருக்கின்றன. சோ அப்போ இந்த சோ கால்டு அரபு முஸ்லிம் தலைவர்கள் எல்லாம் விட மார்க்கத்தின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் அக்கறை உள்ள ஷியாக்கள் எவ்வளவோ தேவையில்லையே. முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்து எதிரிகளுக்கு உதவும் இந்த அரபுகள் எல்லாம் நேர்வழியில் இருப்பவர்களாம். ஆனா ஒடுக்கப்படும் முஸ்லிம்களுக்கு துணை நின்று எதிரிகளை எதிர்த்து போராடும் ஷியாக்கள் வந்து வழிகேடர்களாம். இப்படியும் ஒரு கூட்டம் வந்து சொல்லிக்கிட்டு தெரியுது. இந்த சோ கால்டு ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ் இவர்களை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு மேற்கோள் காட்டணும் சரிங்களா. சோ அப்போ இந்த டிராப்ல வந்து முஸ்லிம்கள் விழுந்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா. சக முஸ்லிம் கொல்லப்படும் போது வேடிக்கை பார்ப்பவன் உண்மையான முஸ்லிமா என்ன? பலஸ்தீன முஸ்லிம்களும் மக்களும் வந்து அரபுகள் தானே, அவர்களும் வந்து சுன்னி முஸ்லிம்கள் தான் இல்லையா? இவர்களை காப்பாற்ற பதைத்து கொண்டு எங்கிருந்தோ ஈரான் அப்படிங்கிற தேசம் வந்து ஓடி வருகிறது. அப்படின்னா ஈரானிடம் வந்து நம்மால் அந்த ஷியா சுன்னி வேற்றுமையை வந்து பார்க்க முடியலையே. இன்னும் ஒரு புறத்திலிருந்து எங்கேயோ இருந்து யமன் அப்படிங்கிற ஒரு கூட்டம், யமனில் இருந்து ஒரு கூட்டம் வந்து இவர்களுக்கு அரணாக இவர்களை பாதுகாக்கும் விதமாக எதிரியை எதிர்த்து போராடுவதற்காக முன்னேறி வருகிறது சரிங்களா. அப்ப யமன்டையும் அந்த ஷியா சுன்னி வேறுபாட்டை வந்து நம்மால் பார்க்க முடியவில்லை. சோ அப்போ இவர்கள் எல்லாம் எங்கிருந்தோ இருந்து பலஸ்தீனர்களுக்காக உதவுவதற்கு முன்வர, மறுபுறம் பலஸ்தீன் எல்லையில் இருக்கும் சோ கால்டு சுன்னி முஸ்லிமோ சுரணையின்றி சரிங்களா, சகோதரத்துவ உணர்வின்றி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான். சோ அப்போ இந்த நிலை வந்து மாற வேண்டாமா? மத்திய கிழக்கில் வந்து ஜியோனிஸ்டுகளின் கை ஓங்க வேண்டுமா அல்லது முஸ்லிம்களின் கை ஓங்க வேண்டுமா? ஷியாக்கள் அப்படின்னு முத்திரை குத்தி இன்னும் எத்துணை காலத்திற்கு அவர்களை ஒதுக்கி வைப்பீர்கள்? இருக்கிற ஒரே ஆதிக்க சக்தி, நல்லா கேட்டுக்கிடுங்க, இன்னைய தேதிக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் உலகிலும் இருக்கின்ற ஒரே ஆதிக்க சக்தி, the only country, the only nuclear power with satellite on its orbit, அது வந்து ஈரான் மட்டும்தான். ஒரே ஆதிக்க சக்தி ஈரான் மட்டும்தான்.